வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருங்க தம்பிகிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லி தம்பியா யாரு அப்படின்னு கேட்பாங்க. தம்பி என் வீட்டுக்காரன் தான். என்னோட பேர் மங்கள ரேவதி. ஆக்சுவலாக நான் எம்ஏ பிஎட் டீச்சர், தமிழ் டீச்சர். அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணதுலேருந்து வீட்டில் தான் இருக்கேன் இப்போது. என் பேர் சாமதுரை. நான் பிஇ எம்பிஏ. நான் ஒரு ஐடி ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது லே ஆஃப் பண்ணிட்டாங்க ஓகே ஆஃபீஸில். ஓகே. நான் இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டது காட்ஸ் பிளான். இது ஆக்சுவலாக நாங்களும் எதிர்பார்க்கல. ஓகே. ஏன்னா இவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் என்னோட நேட்டிவ் மதுரை, ம். அவரோட நேட்டிவ் சிவகங்கை. ஒரு டிஜே பார்ட்டியில் போயிருந்தோம். மதுரையில் ஒரு டிஜே ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து இவங்களுக்கும் ஃப்ரெண்டு, மியூச்சுவல் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. ஸோ சொல்லாத கொலிக்னு சொல்லு. ஓகே, சரி ஓகே தான். என்னோட கொலீக் வந்து இவங்களுக்கும் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க மூலமாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது அப்போ தான் இவங்க வந்திருந்தாப்புல. ஆக்சுவலாக இவங்க வந்து டிவோர்ஸி. இவங்க வந்து அந்த டிஜே வரும்போதே இவங்க பையனோட தான் வந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு 10 year old சன் இருக்காரு. ஓகே. இவங்க பையனோட தான் வந்திருந்தாப்புல. அப்போ பார்த்து பேசினது. அப்போ பெருசாக ஒன்றும் டச் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆக்ட் பண்ணேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஆக்ட் பண்ண லிங்க் வந்து நான் எல்லாருக்கும் ஆட் டு ஸ்டோரி கொடுத்து மென்ஷன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இவங்களுக்கும் ஆட் டு ஸ்டோரி கொடுத்துருந்தேன், மென்ஷன் கொடுத்துருந்தேன். ஓகே. அப்போது ஸ்டார்ட் ஆன ஸ்பார்க் தான். அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் அப் டு டேட் வரைக்கும் எங்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க. ம். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஷேர் பண்ணால் லிசன் பண்ணிட்டே இருந்தேன். ம். இவங்க பேசும்போது இவங்க ஷேர் பண்ணதுலேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு டேக் அது என்னென்னா, ஷி ஹாஸ் அ லாட் ஆஃப் லவ் இன் ஹர் ஹார்ட். ஆனால் அதை கரெக்டாக யாரும் எடுத்துக்க தெரியல. ம். நான் அதில் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்தேன். இது எனக்கு கிடைச்சா என்ன, இது எனக்கு வேணும், நான் அது எனக்கு தெரிஞ்சிருச்சு, என் கண்ணார நான் பார்த்துட்டேன், அதை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த லவ் எனக்கு வேணும், இதுதான் நான் ஆப்வியஸாக எல்லாருக்குமே அதான் தேவை. இதுதான் நான் ஆசைப்படுறது, ரொம்ப நாள் இதான் ஆசைப்படுறது, இதுதான் ஏங்கி இருந்தது. ஸோ இது கிடைச்சிட்டா நல்லது தானேன்றதுனால நான் அப்படியே சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு என்னோட ப்ரொபோசலே எப்படி இருந்துச்சுன்னா, எங்கள் வீட்டில் மட்டும் கொஞ்சம் ப்ராட்மைண்டாக இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக உன்னை லைஃப்பில் ஏற்றுட்டு இருந்திருப்பேன், ஆஸ் ஒய்ஃபாக தான் நான் ஏற்றுட்டு இருந்திருப்பேன், நான் உனக்கு கல்யாணம் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஓகே. நான் லவ் அதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு அவங்களோட சொல்லிட்டு. ரியாக்ஷன் என்ன இருந்துச்சு? சிரிச்சேன். ஃபோன் காலில் சொன்னாங்க. ம். சிரிச்சேன். ம். போடா டே இதெல்லாம் நிறைய கேட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சிரிச்சேன். நக்கலாக சிரிச்சேன். சும்மா சொல்கிறேன், பையன் சின்ன பையன் தெரியாமல் சொல்கிறான் அப்படின்னு. ம். இப்போ நம்ம ஆப்வியஸாக டிவோர்ஸிங்கும் போதே ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினா கூட ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து அவங்க வந்து நம்மளை லவ்வு அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் இழுக்க பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது ஒரு சில இடங்களில் நம்ம நம்பிட்டு இது உண்மைதான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நம்பி சில விஷயங்கள்ல இறங்கியிருப்போம். அது கடைசியில் வந்து ஏமாற்றத்திலே போய் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் இதுவும் அந்த லிஸ்ட்டில் இவரும் அப்படி இருப்பாரோ அந்த மாதிரி நான் நீங்க அந்த நினச்சேன். மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்களா? நிறையா அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் கிளாஸ்மேட்ஸு, ஸ்கூல்மேட்டு நம்ம நம்பி பேசியிருப்போம். ம். ஓகே அந்த ஓகே. மாதிரி ம். விஷயங்களுமே நிறைய ஃபேஸ் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இவகிட்ட பேசும்போது, இவ கூட நான் பழகும்போது மட்டுமே இவ ஷூஸ்ல இருந்து என்னைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் யோசிச்சு தான் அடுத்தடுத்த கட்டங்கள் நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சேன். ரெஜிஸ்டர் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். அந்த டைம் வந்து காலையில் வரைக்கும் வருவானா, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பானா அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ அவன் வந்து வீட்டில் இருந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே டைரெக்டாக வந்தார். வந்து அந்த சைன் போட்டு கொடுக்கும்போது சரி ரைட், அவன் உண்மையாக தான் நம்மளை நினச்சிருக்கான், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அப்போ ரெஜிஸ்டர் பண்ண வரப்போ தான் எனக்கு சரி அவன் லவ் ட்ரூ தான் அப்படின்ற மாதிரி. So, அதுக்கு முன்னாடி உள்ள என்ன ஆச்சு? எதனால வந்துட்டு டிவோர்ஸ்? அது எப்படி சொல்கிறது, எனக்கு 16 வயசுலேயே கல்யாணம். ஓகே. சைல்ட் மேரேஜ். தாய்மாமா அது பண்ணி வச்சாங்க. அது எனக்கு சொல்லப்போனால் எனக்கு விருப்பம் இல்லாமல் போன ஒரு கல்யாணம் தான். ஓகே. போயிட்டு ஏதோ என்னால் எனக்கு முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டே தான் இருந்தேன். ஒரு அஸ் அ ஒய்ஃபாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நானும் அந்த டைம் 10th, அவங்களும் பெருசாக படிக்கலை. அப்படிங்கும்போது நான் ஸ்டெப் எடுத்து கல்யாணம் குழந்தை பெற்றா தான் அடுத்து படிக்க வைப்பேன், அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வச்சாங்க. நான் 10th முடிச்சதோட போனேன்ல, குழந்தை பிறந்த ஒரு 10 மாதத்தில் 12th அப்ளை பண்ணேன் கரஸில். ம். அப்போ முடிச்சுட்டு சரி குழந்தை தான் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேருக்கு பின்னாடி டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி அப்ளை பண்ணி போயிட்டு இருந்தோம். அதை கரெக்டாக முடிக்க போகிற ஸ்டேஜில் அன்வான்டாக ஏதாவது ஒரு இஷ்யூ வாண்டடாக இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு இன்ஃபீரியர்னே சொல்லலாம், ஒரு இன்ஃபீரியர் அந்த மாதிரி இருந்த பிரச்சனைனால அது கொண்டு போக முடியல, அதுக்கு மேலே கொண்டு போக முடியல. வீட்டில் எடுத்த டிசிஷன் தான், இது வேண்டாம், இதுக்கப்புறம் இது உங்க பெஸ்ட்டாக. பேரண்ட்ஸே பேரண்ட்ஸ் வேணாம் எடுத்த டிசிஷன் தான், கல்யாணமும் பேரண்ட்ஸ் எடுத்த டிசிஷன், வேணான்றதும் பேரண்ட்ஸ் எடுத்த டிசிஷன் தான். இப்போ வரைக்கும் அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர முடியல. இப்போ கிடைச்ச ஒரு நல்ல லைஃபையுமே அப்பப்போ லீட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த பையன் எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணனால, இல்லை இது இப்படி தான், இது அப்படி தான், நீ அப்படி பார்த்துட்டு வந்தனால இது அப்படியே நடந்துரும் நீ நினச்சிடக்கூடாது. அடிக்கடி இவர் சொல்லுவாப்புல, வாழ்க்கை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லுவாப்புல. எனக்கு அந்த வார்த்தை பிடிக்காது, ம். ஆக்சுவலாக பிடிக்காது. நான் பார்த்ததே
பையனோட தான் பார்த்தேன். நான் லவ் பண்ணும்போதே நீ அந்த சிச்சுவேஷன்லாம் இருந்த. உனக்கு அப் டு டேட் இனி என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நானா எனக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் எடுத்த டெசிஷன். இதில் அந்த வாழ்க்கை கொடுக்குறது எங்கேருந்து வந்துச்சு? அந்த டேர்மே எனக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அது கிடையாது. அது ரொம்ப எக்ஸாஜரேட்டிங்காக சொல்கிறாங்க. அது எக்ஸாஜரேட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாதுன்றது தான் என்னோட தாட். ஏன் இவ்ளோ சின்ன வயசுல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த அது டைம்ல? தாய் மாமான்றனால அம்மாச்சி, தாத்தா அவங்க வந்து அடிக்கடி வந்து வந்து கேட்டு ம். அ அவரு அப்ப ஃபாரின்ல இருந்தாரு. ஓகே. அங்கேருந்து வரணுன்றதுக்காக வேண்டி பண்ணாங்க. ம். அது இப்படி போய் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா அவங்கலாம் பொண்ணு கேட்டு வரையில நான் உட்காந்து ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு இருந்தேன். அந்த ஓகே. டைம் என்ன சுத்தி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. 2 பேரும் எப்படி வீட்ல கன்வின்ஸ் பண்ணீங்க? எங்க அப்பாட்ட வந்து கேட்டாப்ல. இந்த ம். மாரி எனக்கு புடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணி தரீங்களா? அப்படின்னு கேட்டாப்ல. சந்தோஷம். கேட்ட வரைக்கும் சந்தோஷம். உங்க வீட்ல போய் சொல்லி, உங்க அம்மா அப்பாவோட சம்மதத்தோட நீங்க வந்து பொண்ணு கேளுங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு முடிச்சுட்டாரு. ம். அதுக்கப்புறம் வீட்ல போய் கன்வின்ஸ் பண்ணும்போது தான் அவங்க என்ன சொல்ட்டாங்க, இந்த இந்த என்னோட இஷ்யூஸ். பாஸ்ட் எதுவுமே சொல்லாம, பையன் இருக்க எதுவுமே சொல்லாம லவ்வுன்னு சொன்னதுக்கே இல்ல. ம். அதெல்லாம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பாவுக்கு ஓகேன்னு நெனைக்கிறேன். அது ஃபேமிலியா யோசிக்கும்போது வேண்டாம் அப்படின்ற மாரி ம். முடிச்சுட்டாங்க. அவன் அப்படி அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே எனக்கு டெக்ஸ்ட் போட்டான். வி ஷுட் ரிஜிஸ்டர் அப்படின்ற மாரி டெக்ஸ்ட் போட்டான். ஏன் சொல்றான்னு தெரியலன்னா, அப்புறம் கால்ல கேட்டம்போது, இல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ஒரு சேஃப்டிக்கு. அதுக்கப்புறம் வீட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு, கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசினோம். எங்க அப்பா நாலேட்ஜும் இல்லாம, நான் நான் என் சைடு சப்போர்ட் எனக்கு எங்க வீட்ல நடந்த மாரியே டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி ம். முடிச்சுட்டோம். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டோம். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ம். ஏன்னா இவங்க அப்பா அங்கே சைடு கொஞ்சம் நேம் அதிகம். ம். ஸோ இவங்க அவங்க பொண்ணு தான் தெரிஞ்சிடவும் கூடாது. அதே சமயம் எல்லாமே கரெக்டாக பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு போகணும். இதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே நான் கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெயிட் பண்ணி கல்யாணம் இப்போ அவனுக்கு ஒரு 30 வயசுனா, சரி இதுக்கப்புறம் எங்கிட்டு போய் பொண்ணு தேடுறது? லவ் பண்ணிட்டான், கட்டி வைக்கலான்னு சொல்றான். சின்ன பையன் ஆப்வியஸா வேண்டாம் மறக்க வச்சு வேற ஒரு கல்யாணம் பண்ணணும். அப்படித்தானே எந்த பேரண்ட்ஸ் ம். யோசிப்பாங்க. அந்த மாரி ஆயிருமோ அப்படின்னு எங்களுக்குள்ள பயம் வந்து, நாங்க இல்ல ரிஜிஸ்டர் பண்ணிரலாம். பண்ணி ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இருந்தோம். முடிச்சுட்டு நான் எப்பவும் போல ஸ்கூலுக்கு போக, அவர் எப்பவும் போல வேலைக்கு போக அப்படின்னு ஒரு 3 மாசம் போச்சு. அப்புறம் நாங்களே ஒரு ஆவணி மாசத்துல பண்ணிரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க வீட்ல இவனோட நடவடிக்கைய வச்சே கொஞ்சம் கெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் ஓகே. ஏதோ பண்றான், களவாணித்தனம் பண்றான். கெஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா ஒவ்வொன்னா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாள் தம்பியே கூப்பிட்டு, "என்னடா இப்படி இருக்க? எனக்கு என்னமோ நீ வீட்ட விட்டு போயிருவியோன்னு எனக்கு தோணுதுடா" அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட இவன் இல்லடான்னு சொல்லாம அப்படியே நின்றுருக்காரு. ம். அப்ப அவங்க தம்பியே சொல்லியிருக்காங்க, "இப்ப கூட நீ வந்து இல்லன்னு சொல்ல மாட்ற பாத்தியா? நான் வீட்ல சொல்லிட்டேன்டா, எதுனாலும் மென்டலி ப்ரிப்பேர்டா இருங்க. அவன் சரியில்ல." அப்படின்ற மாரி ம். சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நாங்க ஆவணி மாசம் பார்க்கணும் அப்படின்றபோது, வீடு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஓகே பண்ணீங்க. வீட்ட பார்த்து அந்த சாவிய வந்து பேக்ல வச்சிருந்தத அவங்க அம்மா எப்படியோ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்கன்னு ஓகே. நெனைக்கிறேன். ம். இது நாங்க கெஸ் பண்ண வரைக்கும் இதுதான். இவன் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இவனுக்கு வெளியில தேவைப்படும் ட்ரெஸ்ஸுன்னு வாங்கிட்டு கொண்டு போய் வைக்க போயிருக்கேன். பேக்ல சாவி இல்ல. ம். அப்போ அவங்க அம்மா வ நான் வீட்ல போய் தேடுறேன், வீட்ல போய் கேட்குறேன்னா, இப்படி டைரக்ட்டா போய் கேட்டீன்னா, அவங்க சுதாரிச்சுருவாங்க. என்ன சாவி, ஏது சாவி அப்படின்னு கேட்டா சுதாரிச்சுருவாங்க. இது உண்ம. ஆஃபீஸ் லாக்கர் சாவி. அதில ஃபைல்ஸ்லாம் இருக்கு. இன்னைக்கே வேணும்னு போய் கேளு அப்படின்னு நான் தான் சொல்லிக் குடுத்தேன். ம். போய் அவன் கேட்டப்போ, "இன்னைக்கே வேணுமா?" ஃபர்ஸ்ட்டு கேள்வி எந்த சாவி? "இன்னைக்கே வேணுமா? இல்ல தேடி நாளைக்கு குடுக்கலாமான்னு?" அவங்க அம்மா கேட்டோனே, "டேய் அவங்க தான்டா ஏதோ பண்ணியிருக்காங்க. நீ அவங்க கிட்ட கேளு." கடைசில பார்த்தா அவன் தேடின இடத்துலயே போய் அவங்க தேடுறாங்க. உடனே சாவி கிடைச்சிருச்சு. ம். அன்னைக்கு நைட்டு ஒரு விஷயம் கூட உன்னால சின்ன விஷயம் கூட ஹேண்டில் பண்ண முடியல. நான் எப்படி உன்னைய நம்பி வர்றது? அப்படி மாரி சண்டை போடும்போது, ம். ஃபோன போட்டு உடைச்சுட்டான். ம். அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணிக்கிற மாரியான சிச்சுவேஷன் வராதுன்னு பயத்துல, "எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கே வெளிய வந்துர்றேன். நீயும் வந்துரு" அப்படின்னு சொல்லி ம். கூப்பிட்டேன். நான் எங்க அம்மா, அப்பாட்ட வந்து எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஆனா முன்னாடியே சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ணா உன்ன தான் பண்ணுவேன். இல்லன்னா இப்படி காலத்துக்கு இருக்க தான் போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். ம். அப்ப நான் ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருந்தேன் டிஆர்பி எக்ஸாம்க்காக. அப்ப கூப்ட்டு வந்துருன்னாங்க. நானும் வந்துட்டேன். உடனே ரிஜிஸ்டர் வந்துட்டோம். அந்த வீட்டுக்கே வந்துட்டோம். நாங்க பார்த்துருந்த வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்ல வந்து கோயம்புத்தூர்ல இருக்கோம்னு முடிச்சுட்டோம். அவங்க அப்பா தான் சொன்னாரு, "வந்து நீ இங்க வர வேண்டாம். ஒண்ணு உங்க அம்மா அப்பாவ வர சொல்லு. இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எங்களுக்கு வந்து நீ வா நீ எப்படி இருக்கேனாவது எங்களுக்கு தெரியணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, போலீஸ் ஸ்டேஷன் வான்னு" அவரு தான் 10 தடவ அழுத்தி சொன்னாரு. ஆக்சுவலாக அவங்க என்ன பயந்துட்டாங்கன்னா, இவங்க பெரிய சைடு, இவங்க சைட்லேருந்து எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினச்சி அவங்க பயந்துட்டாங்க. ஓகே, ஓகே. அவங்க சேஃப்டி என் பார்க்கணும். சேஃப்டிக்காக அவங்க பயந்துட்டாங்க. அதனால எங்கள் அப்பா என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா, "வா
பேசுவோம். நீ வந்து 2 பேர் மேலயுமே குடு. ம். எனக்கு வந்து உன் பாதுகாப்பு முக்கியம். நீ வந்து நல்லா இருக்கியா? நீ வந்து சேஃப்டியா இருக்கியான்றத நான் பார்க்கணும். நான் பார்க்கல. ம். ஸோ நீ வந்து எப்ப இருக்கன்னு பார்க்கணும். அவங்க பொண்ணுக்கு ஆப்வியஸா அவங்க சேஃப்டியா இருக்காங்கன்னு தெரியணும்ல. ம். நீ இப்படி கூட்டு வந்து வச்சுட்ட அப்படின்றப்ப அவங்க அந்த பாயிண்ட்டையும் சேர்த்து சொன்னாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியட்டும், எங்களுக்கும் தெரியட்டும். எங்க அப்பா ஆக்சுவலா பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு போனதுக்கப்புறம் நான் பிரிப்பேன் நீ ஏன் நினைக்கிறேன்? என்னை பத்தி நல்லா தெரியும்ல. அப்புறம் ஏன் இப்படி நினைக்கிற? வா கம்ப்ளைண்ட் குடு. தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் குடு. பேசுவோம் அப்படின்னாங்க. நானும் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன். இவரும் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாப்ல. இவங்க வரல. இவங்க வர கொஞ்சம் டிலே ஆயிருச்சோ! இல்ல இவங்க வந்துட்டு போயிட்டாங்க ஆக்சுவலா. ம். இவங்க சீக்கிரமே வந்துட்டு போயிட்டாங்க. ம். அவங்ககிட்ட நின்று பேசணும். பேசினப்ப என்னன்னா, அவங்க அண்ணன் மட்டும் வந்தாங்க. ம். அப்பயுமே அப்பா வரல. இவங்க அண்ணன் மட்டும் வந்தாங்க. அவங்க அப்பா வந்து என்னைய இப்படி நான் ஒண்ணு சொன்னேன். அத மீறி நீ போயிட்ட. பாஸ்ட்ல என்னால நெறைய கோர்ட்டு அப்படின்னு நெறைய அலைஞ்சிட்டாரு. ம். ஸோ எனக்குமே அவர இதுல ஆனா இழுத்து அது கஷ்டமா உங்க மிஸ்டேக் கிடையாது. கிடையாது. அவர் மிஸ்டேக் தான். இருந்தாலும் அவர் மிஸ்டேக்குன்றனாலும் நான் தானே அதில போய் கஷ்டப்பட்டத அவர் பார்த்தாரு. திரும்ப அது போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு வரும்போது அது அவருக்கு அது புடிக்கல. ஓகே. அங்கே வந்து பேசுறது புடிக்கல. அதனால என்னால வர முடியாது. உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் நான் ரொம்ப பட்டுட்டேன். அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அண்ணன வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு கில்ட் இருந்ததா? லைக் நெறையாவே நம்ம பொண்ணு இருந்துச்சு. பண்ணிட்டோம். நெறையா இருந்துச்சு. அதுக்கு வேண்டி தான் இப்ப இந்த கல்யாணத்துல வந்து எந்த பிரச்சனையும் குடுக்காம இருந்துட்டாரு. அது இனிமேயாவது அதுக்கு புடிச்ச மாரி ஒரு லைஃப்ப லீட் பண்ணட்டும். ம். அப்படின்னு இதுக்கு வேண்டி தான் பிரச்சனையே குடுக்கல. ம். நல்லா கூண்ட திறந்து விட்ட பறவை மாரி 2 பேரும் ஜாலியா பறக்க ஆரம்பிச்சிட்டோம். லைக் எதுவா இருந்தாலும் ஒரு 2, 3 மாசத்துக்கு சமைக்கவே விடல. சமைக்கவே விடல. இல்ல ஆக்சுவலா இவ சூப்பரா சமைப்பா. ஓகே. எனக்கு ஆமா இது ஒரு டவுட் இருந்துச்சு. நெறைய பேருக்கு நெறைய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, நான் இதில பதிவு பண்ணணும்னு நெனச்சேன். இவ சூப்பரா சமைப்பா. ஃபோன் எடுத்தாலே, "நீ நல்லா சமைக்கிறியா? சமைச்சுலாம் போடுறியான்னு?" கேட்குறாங்க எல்லாரும். எல்லாரும் கேட்குறாங்க. ஓகே. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகே. பிளேஃபுல்லா கேட்குறாங்க. 1, 2 பேர் கேட்குறாங்க. ஓகே. அவங்களுக்கு இது தெரியாது. இவளோட சைடு தெரியாதுன்னு நெனச்சா, எடுக்கிற எல்லாருமே கேட்குறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு அது ஒரு மாரி எதனால? ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைக் நான் ரொம்ப மாடர்னா இருக்கேனா? இப்பதான் மாடர்னாலாம் ட்ரெஸ் பண்றேன். ஓகே. தெரியல என்னைய பார்த்தாலே அது ஒரு குடும்ப பொண்ணு மாரி தெரியலையா? எனக்கு தெரியல. ஓகே. இது வீட்டு வேலைலாம் சொன்னனால நான் கேட்கிறேன். ம். என்னென்ன விஷயம்? இதுக்கு முன்னாடி நான் இவ்ளோ விஷயம் எனக்கு புடிச்சிருந்தது. ஆனா என்னால பண்ண முடியல. பட் எல்லாமே மேரேஜ்க்கு அப்புறம் நான் இதெல்லாம் எனக்கு இப்போ ரொம்ப பெட்டரா ஃபீல் ஆகுது ஆக்சுவலா அப்படின்னு. அப்போ ஒரு டிகிரி எங்க அப்பா நெனச்சிருந்தா ஒரு டாக்டர் அந்த மாரி கூட என்னைய படிக்க வச்சிருக்கலாம். ம். ஆனா பேசிக்கா ஒரு பிஏ டிகிரி முடிக்கிற கூட நான் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன். டான்ஸ் கிளாஸு, வெளியில சுத்துவோம். அன்டைம் சுத்துவோம். 12 மணிக்கு, 1 மணிக்கெல்லாம் சுத்திட்டு வருவோம். அப்போ போய் சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த மதுரையில அந்த ரோஸ் மில்க் அதெல்லாம் அன்டைம்ல வந்து இதா இருக்கும். அப்ப அங்கே போய் குடிச்சிட்டு வர்றது. நெறைய விஷயங்கள் டக்குன்னு ஞாபகம் இல்ல. பேசிட்டு வரோம். ஆக்சுவலா இவளுக்கு என்னன்னா, ஒரு தடவ இந்த ஒரு ரீல் போட்டப்போ ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அந்த ஒரே ஒரு ரீல் மட்டும் நல்லா ஓரளவுக்கு தூக்கி குடுத்துருச்சு. அதில Facebookல பேட் கமெண்ட்ஸ் வந்துருச்சு. ம். பதறிட்டா. ம். இது எப்படி என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிட்டா. நானு இவ்வளவுதானே கமெண்ட் ஆஃப் பண்ண சொல்லு, கமெண்ட்டை டெலீட் பண்ணு, அட்மின் யாருன்னு கேளு, அவரை கான்டாக்ட் பண்ணு, கமெண்ட்டை டெலீட் பண்ணு, கமெண்ட் ஆஃப் பண்ணு, அவ்வளவுதான். ம். அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே என்ன நீ ரியாக்ட் அவனுக்கு சும்மா அவனுக்கு வாய் இருக்குன்னு பேசலாம் செய்வான். அவன் பேசுறதுனால நமக்கு இது பண்ண முடியுமா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவளுக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு.